நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2005 ஆர் 6 நினைக்கிறேன். விஜயேஷும் நம்ம பிரஜனும் 2 பேருமே வந்து சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. டு த கோர் அப்பெல்லாம் வந்து பிரஜன் பீக். அப்படி இருந்த ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே லிட்டரலி 2015ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஹோஸ்டா இருக்காரு, ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ற ஷோக்கு வந்து கண்டஸ்டன்ஸா வந்திருக்கீங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணதுனால விஜய் சேதுபதி இங்க இருக்காரு. அதை கரெக்டா யூஸ் பண்ண தெரியாதனால நம்ம பிரஜன் எங்க இருக்காரோ அங்கேயே தான் இருக்காரு, ஒரு இன்ச் கூட வளரல. அதை வந்து இந்த பிக் பாஸ் மூலியமா பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு மாத்திக்கிட்டாருன்னா வாய்ப்பு இருக்குயா. விக்ரம்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் அதுதான், ஆங்கர் மேனேஜ்மெண்ட். சீரியஸ்லி விக்ரம்ஸ் வந்து ஒரு மாதிரி இந்த வீக் ஃபுல்லா வந்து பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இந்த 3 பேருமே பாயிண்ட் பண்ணி விக்ரம் அடின்னு அடிச்சு, அதுவும் லிட்டரலி அந்த வீக்கெண்டு அந்த ஃப்ரைடே எபிசோட் பாக்குறப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்றாங்க. உள்ள அழுதுட்டு இருக்கா திவ்யா, போய் கழுத்து பிடிச்சு கொண்டு வா, எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு சொல்லி ட்ரிகர் பண்றாங்க. எவ்வளவு ட்ரிகர் பண்றாங்க அந்த இடத்துலனா. ரொம்ப காமன் கம்போஸ்டா விக்ரம் வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணிட்டாரு. எதனா ஒரு பாயிண்ட்ல உடச்சி அவர் எதனா அவன் பேசியிருந்தாலும் ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் உமன்ஸ்க்கு அதிரா யூஸ் பண்றியா பேசுறியான்னு சொல்லி உமன் கடை தூக்கி வச்சு நம்மளோட விக்ரம்ஸோட அந்த கெரியரே காலி பண்றதுக்கான முக்கிய பெரிய வேலையை பார்த்தாங்க. பட் ஆனா தலைவன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா அப்படி ஹேண்டில் பண்ணிட்டாரு. எந்த இடத்துலயுமே கோவப்படலை. நம்மளோட கோபம் நம்ம ஆப்போசிட் ஒருத்தவங்க மேல காமிச்சோம்னா அது அவங்கள அழிக்காது, நம்மளதான் முதல்ல அழிக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிரஜனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் பண்ணது எல்லாமே கோபத்தின் வெளிப்பாடு தான். இப்போ